என்னம்மா, நீங்க முழிக்கிறத பார்த்தா சரியா இல்ல. பார்லர் அம்மாவை என்ன பண்ணீங்க? நாங்க எதுவும் பண்ணல. ரோஹிணி வாமா, என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லுமா. நேத்து மனோஜ் எனக்கு கால் பண்ணி உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அதனால என்ன ஷோரூம்க்கு வர சொன்னாரு. நானும் அங்க போனேன். அங்க ஆன்ட்டியும் இருந்தாங்க. 2 பேரும் மாறி மாறி நடிச்சாங்க. என் பையனை விட்டு போயிடுன்னு என் மேல கோவமா பேசினாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் ஆன்ட்டி என்னை விடவே இல்ல. என்னங்க, நான் அடிக்கவே இல்ல. இவ பொய் சொல்றா. வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் குடும்பப்படுத்துவீங்களா? பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேடா. அத்தை, உங்களுக்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் இப்படி கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இல்ல. ரோஹிணி கிட்ட நான் எவ்வளவு சொன்னேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. ஆனா அவதான் வேண்டான்னு சொல்றான். மறுபடியும் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றாங்க. ஒழுங்கா நீங்களே இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பாருங்க. இல்லைன்னா நாங்க எங்க அசோசியேஷன் மூலமா சட்டப்படியே இவங்களை எப்படி சேர்க்கறதுங்கிறத பார்ப்போம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது மனோஜ். நீ எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அதை நான் மன்னிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை எதுக்கோ. என்னப்பா இது, உங்க அம்மா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? எங்க அம்மா ஏதோ கோவர்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க மட்டும் இந்த டைவர்ஸ் பிரச்சனைல உள்ள வந்தாங்கன்னா அப்புறம் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்காது. இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். உங்களால முடிஞ்சா அந்த அம்மா கிட்ட கல்யாணி பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. அவ என்னெல்லாம் செஞ்சிருக்கா, உண்மையை மறைச்சது, இப்படி எல்லாத்தையும் சொல்லுங்க. மாஸ்டர், நாம அந்த அம்மாவை பார்த்து பேச விதத்துல பேசினா எல்லாம் சரியாயிடும். அவங்க ரோஹிணியை விட்டுட்டு மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பணம் வேணா நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆனா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் சிந்தாமணி? உங்களுக்காக நான் பண்றேன் மாஸ்டர். எப்படியாச்சும் பணத்தை நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ரோஹிணி பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு ரோஹிணி பத்தி முழுசா தெரியாது. அவ உங்களை எப்படியும் வர வச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்டா. ஆனா அவளை பத்தின உண்மையை தெரிஞ்சா நீங்களே அவளை வெறுத்துருவீங்க. ஆரம்பத்துல நான் தான் அவளை தூக்கி வச்சு கொண்டாடினேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போய் தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, மலேசியால அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லி எக்கச்சக்க பொய்ய சொல்லி எங்களை ஏமாத்திட்டா. ரோஹிணி எங்க அசோசியேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதனால அவ சார்பா நான் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்த போறேன். ரோஹிணி மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்.